மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 8 பாடம் தமிழ் இயல் 4 உரைநடை உலகம் பல்துறை கல்வி. இயல் 4 உரைநடை உலகம் பல்துறை கல்வி. இந்த பல்துறை கல்வி அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்கா அப்படின்னாக்க, நமக்கு யார் பாடமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னாக்க, திருவிக்கா எழுதிய இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து பல்துறை கல்வி பற்றி சிலது நமக்கு பாடமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நூல்வெளி பாருங்க. திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரனார். நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம், 6th 7th எதுவும். திருவிக்கானா யார் அப்படின்னாக்கா திருவாரூர் விருத்தாசலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் என்ன, திருவிக்கா. இப்போ திருவிக்கானா யார் அப்படின்னாக்கா கல்யாண சுந்தரனார் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுருக்கமாக திருவிக்கா அப்படின்னு அழைப்போம். இப்போ திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார். இவர் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். அரசியல், சமுதாயம், அடுத்து என்னது சமயங்கள், அடுத்து தொழிலாளர்கள் அதாவது உழைப்பாளர்களோட நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். இவரது சிறப்பு பெயர் என்ன அப்படின்னாக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யாருனாலும் திருவிக்கா. திருவிக்கா என்பதன் விருக்கம்னா சுருக்கம் தான் என்ன சொல்லியிருக்கேன், திருவிக்கா. அதனோட விரிவாக்கம் என்னன்னா திருவாரூர் விருத்தாசலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், அடுத்து பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். யார் அப்படின்னா திருவிக்கா எழுதிய நூல்கள். என்னென்ன நூல்கள் அப்படின்னு கேட்டாக்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நம் பாடப்பகுதியாக வந்துள்ளது எது அப்படின்னா, எந்த நூல்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இவரது இளமை விருந்து அப்படிங்கிற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து நுழையும் முன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எவை. இப்போ நம்மள்கிட்ட மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எதுனா அந்த கல்வி தான். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எது, கல்வி. இப்போ மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வியாகும். அடுத்து மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்திட்டு செல்வதிலும் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனை பற்றி தான் நம்ம அறிய போகிறோம். இவர் கல்விக்காக நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கிறார். அதில் சில பகுதிகளை தான் நாம் என்ன பார்க்க போகிறோம், பல்துறை கல்வியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பல்துறை கல்வியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, தமிழ் வழி கல்வி, அறிவியல் கல்வி, ஏட்டுக்கல்வி, காப்பிய கல்வி, அடுத்து தொழில் கல்வி அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். கல்வினா என்ன, நம்மளோட அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். மனிதர்களது வாழ்வில் உடல் ஓம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். நம்ம உடலை மட்டும் வளர்க்கக்கூடாது, அறிவையும் நம்மளோட சேர்த்து வளர்க்கணும். இப்போ உடல் ஓம்பலுடன் உடலை மட்டும் பாதுகாக்காம அதனோட சேர்த்து நம்ம என்ன செய்யும், அறிவையும் வளர்க்கணும், நிகழ்ந்து வரல் வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. சரி, நம்ம அறிவை வளர்க்கணும்னா என்ன, அதுக்கு கல்வி தேவை. அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எதுனா இளமை பருவம். இப்போ நம்மளோட கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது அப்படின்னாக்கா இளமை பருவம். அதான் சொல்லுவோம் இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கல்வி கற்க வேண்டிய பருவம் எதுனா இளமை பருவம். அதை விட்டுட்டா நம்ம முதுமையில் போய் என்ன செய்ய முடியாது, நம்மளால கல்வி கற்க முடியாது. இப்போ கவனிங்க,
அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை. இது பற்றியே இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியே என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. புக்கை மட்டும் நம்ம படித்தா பத்தாது. இப்போ ஏட்டுக்கல்விங்கிறது நம்ம புக்கை பார்க்குறது, படிக்கிறது, அதை அப்படியே மனப்பாடம் செய்கிறது, அதை அப்படியே எழுதுறது, அது கல்வி கிடையாது. ஏட்டுக்கல்வியுடன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கல்வி. நம்ம இப்போ படிக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு தொழிற்சாலை பற்றி பார்க்குறோம். அதை ஏட்டுக்கல்வியிலே படிக்காமல் நேரடியாக போய் நம்ம அதை பார்த்து எழுதினோம்னா என்ன ஆகும், அதை பற்றி நல்லா நம்ம எழுத முடியும். இப்போ பாடத்தில் நம்ம சுருக்கமாக என்னென்னா விவசாயத்தை பற்றி படிக்கிறோம். விவசாயத்தை பற்றி படிக்கிற பிள்ளைக்கும் அதே விவசாய குடும்பத்திலேருந்து அதை நேரில் பார்த்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ தெரியும். அப்போ நம்ம ஏட்டுக்கல்வியோடு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த கல்வி என்பது நம்மளை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் நம்ம பார்த்து நேரடியாக தெரிஞ்சுக்கிற வகையில் இருந்தாக்க நம்ம அதோட கல்வி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உதாரணீங்க, இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வியாகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடைக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுரு செய்து, அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, மனப்பாடம் செய்கிறது. இந்த பாடத்தை மனப்பாடம் செஞ்சால் அந்த கொஸ்டின் வந்துடும்னு சொல்லி நம்ம அதை மட்டும் படித்து தேர்வில் வெற்றி பெறுறது சொல்லக்கூடாது. நம்ம எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம என்ன செய்யணும், அறிவை பெறணும். இப்போ தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான், இப்போ +2 வரைக்கும் படிக்க வைக்கிறோம். அவன் மார்க் நிறையா இருந்தால் தான் என்ன செய்யலாம், அடுத்ததுக்கு போகலாம். அப்போ ஒருவனுக்கு பட்டம் பெறுறதுக்கு அந்த கல்வி மட்டுமே அடிப்படையாக இருக்குது. அது மாதிரி என்ன இருக்கக்கூடாது, கல்வி இருக்கக்கூடாது. அது நம்மளோட வாழ்வில் தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போகிறது. இது கல்வியாகுமா? இப்போ நம்ம ஏட்டை மட்டும் படிச்சுட்டு வித்துட்டோம்னா என்ன செய்யாது, மற்றது தெரியாது. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும், கல்வி நாளடைவில் எப்படி இருக்கும்னா நம்மளோட வாழ்விற்கு தொடர்போடு இருக்கணும். தொடர்பு இல்லாமல் போனால் அது கல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே. இப்போ ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியவும் கல்வியின் பார்ப்பட்டனவே. இப்போ கல்வித்துறைகள் பல திறத்தன. அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். கல்வித்துறைகள் பல இருக்கு, பல திறத்தன. அதில் அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெற பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இருக்கிற ஒரு இதில் நம்ம என்ன செய்யணும், சிறப்பு அறிவு பெறணும். அதில் மட்டும் இல்லாமல் பிறவற்றிலும் பொது அறிவு பெறணும். இதெல்லாம் நம்ம முயல்றது நம்மளோட ஒழுங்கான படிப்பாகும். இப்போ தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்று அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள். நம்ம எப்படி நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், அதுக்கு மட்டும்தான் கல்வியை கற்றுக்குவேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இயற்கை சார்ந்த கல்வியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி இருக்கும்னா அறிவு விளக்கத்தின் பொருட்டாகவும் கல்வி இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இயற்கை அன்னை. நம்மளோட இயற்கை அன்னை என்ன பண்ணியிருக்கா, எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள். அவ்வெச்சரிக்கை மாணாக்கர் செவி சாய்த்து நடப்பாராக. இதை கேட்டு மாணாக்கர்கள் என்ன செய்யணும், செவி சாய்த்து அப்படின்னா உன்னோட காதலை கேட்டு அதை நீ என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில்துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்த வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அறிவு விளக்கத்துக்காக நம்ம கல்வி கற்கணும். அதை நம்ம என்ன செய்யணும், நம்மளோட நாட்டு தொழில்துறைகளில் புதிய முறைகளை புகுத்தி நம்ம வளர்க்க பயன்படுத்தணும். இப்போ இது டிவியில் நியூஸ் பாருங்க, நியூஸ் பார்க்கும்போது முக்கியமான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. நேற்று என்னென்னா நம்ம கழிவுப் பொருட்கள் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம என்னது இன்னமும் நெகிழி பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை சுத்தப்படுத்துறதுல சுகாதாரத்தில் ரொம்ப இது பண்ணுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அதை ஒரு பையன் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னாக்க பரமக்குடியில் அந்த இதெல்லாம் சேகரித்து அதன் மூலமாக திட எரிபொருள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், நம்மளோட அறிவு அது மாதிரி சொந்தமான அறிவை பயன்படுத்தி நாட்டு தொழில்நுட்ப முறைகளை நம்ம புகுத்தி புதிய முறைகளை கையாளலாம். அதெல்லாம் நம்மளா அறிவை வளர்த்துக்கணும். நம்ம மற்றவங்க செஞ்சுருக்கிறத பார்க்காம நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிற அறிவை வளர்க்கணும். பாடங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, மனப்பாடம் செஞ்சு படித்து அதன் மூலமாக நம்ம ஒரு கல்வியை பெறவே கூடாது. நம்மளால் என்ன முடியும், இயற்கை மூலம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற அறிவை வளர்த்துக்கணும். அடுத்து தாய்மொழி வழி கல்வி. நாம் தமிழ் மக்கள்
நாம யார் அப்படின்னாக்கா நாம் தமிழ் மக்கள். நாம் நமது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறுவது சிறப்பு. அது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறலே சிறப்பு. அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வு நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் நம்மளோட தாய்மொழி வாயிலாக தான் நம்ம என்ன செய்யணும்? கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறக்கிறது. தாய்நாடு அப்படிங்கிற பெயர் எது கொண்டு பிறக்கிறது அப்படின்னா நம்மளோட தாய்மொழியை கொண்டே பிறக்கிறது. கவனிங்க, தாய்மொழி வழி கல்வி. நம்ம இது ஃபர்ஸ்ட் எதன் மூலம் நம்ம கல்வி கற்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட தாய்மொழி வழியாக தான் கல்வி கற்கணும். அதன் பிறகு நம்மளுக்கு நேரங்கள் இருப்பின் நம்ம என்ன செய்யலாம்? பல மொழிகளையும் நம்ம பயிலலாம். அதனால நம்ம முதல்ல நம்ம தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் எதை கொண்டு பிறக்கிறது அப்படின்னா நம்மளோட தாய்மொழியை கொண்டுதான் தாய்நாடு அப்படிங்கிற இதை சொல்லே நமக்கு பிறக்கிறது. இப்போ கவனிங்க, தெரிந்து கொள்வோம் பகுதியில் வாங்க. இப்போ கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இப்போ கல்விங்கிறதுக்கு நம்ம எதுக்காக படிக்கிற? நல்லா சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், டாக்டர் ஆகணும், அப்போ தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வருவாய் தேடுற வழிமுறையில் கல்வி இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். கல்வி என்பது நான் வருவாய்க்காக தான் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இது யார் சொன்னது அப்படின்னாக்க ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக விளங்கியவர் விஜயலட்சுமி பண்டிட். யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். அவர் தான் இதை சொல்லியிருக்கிறார். கல்வி என்பது வருவாய் தேடும் வழி அல்ல அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். அவர் யார் அப்படின்னா நம்மளோட ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக இருந்தவர். முன்னாடி முதல் ஐநா அவையோட முதல் பெண் தலைவராக யார் இருந்தது அப்படின்னாக்க விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து தமிழ் வழி கல்வி. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லை அப்படிங்கிற கலைகளிலேயே இப்போ தமிழ் வழியில நம்ம கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லைன்னு சிலர் கவலைப்படுறாங்க, கூக்குரல் இடுகின்றனர். நான் தமிழ் வழியில தான் போதிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு போதிய கலைகள் இல்லை. அடுத்து நான் சிறப்பான அறிவியல் கலைகளில் தான் சில பேர் கூக்குரல் இடுகின்றனர். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார். இப்போ யாருமே என்ன பண்றாங்க? தன்னோட தாய்மொழியில முதல்ல வரைந்து விடுகிறார். அவை பின்னே பல மொழிகளில் மொழிபெயர்த்து எழுதப்படுகின்றன. அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது? நம்ம அந்த மாதிரி இது பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? நம்மளோட தாய்மொழியை வளர்க்கலாம். இப்போ குறியீடுகளுக்கு பல மொழிகளினின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. இப்போ கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். இப்போ கலப்படமாக இருக்கிறதுனால வளர்ச்சி என்பது இயற்கை நுட்பம். தமிழில் கலப்பு இருக்கு. என்ன? குறியீடுகளுக்காக பல மொழிகளின்றும் கடன் வாங்குவது நம்மளோட தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். இப்போ தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. நம்ம என்ன பண்ணலாம்? பிற மொழிகளிலிருந்து மொழிபெயர்த்து எழுதுறதுனால நம்மளோட மொழிக்கு என்ன ஆகும்? அது சிறப்பாகும். ஆகவே தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்னும் பழம் பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து தாய்மொழிக்கு ஆக்கத்தை நாம தேடணும் அப்படிங்கிற புது பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணவருக்கு அறிவுறுத்த பெறும் காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வேற்று மொழிகளை மாணவர்களுக்கு பயில்விக்கிறதுக்கு பதிலாக அவங்க உள்ள இதெல்லாம் நம்ம மொழிகளுக்கு மொழிபெயர்த்து அந்த தாய்மொழி வழியாகவே என்ன செய்யணும்? மாணக்கர்கள் அறிவு பெற வேணும். அந்த மாதிரி மாணக்கர்கள் எப்போ அந்த தாய்மொழி வழியாக அறிவு பெறுறாங்களோ அப்போ தான் தமிழ்தாய் என்ன செய்வா? மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். அப்போ இது வரைக்கும் தமிழ்தாய் எங்கள் அரியாசனத்தில் ஏறலை அப்படின்னு
தமிழ் தென்றல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ கவனிங்க, தமிழ் வழி கல்வி நம்மளோட எப்படி இருக்கணும்னா, நம்மளோட கல்வி தமிழ் வழியில் இருக்கணும். பிற மொழிகளில் இருந்தாலும் நம்மளோட தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அதில் குறியீடுகள் போல கலப்பு இருக்கலாம். அதனால நம்மளோட தமிழ் மொழிக்கு தான் என்னாகும், சிறப்பாகும். அதை நம்மளோட மொழிக்கு மாற்றி எழுதி மாணவர்களையும் தாய்மொழி வழியாக என்ன செய்யணும், நம்ம பாடம் கற்க வைக்க வேண்டும். அந்த மாதிரி அறிவுறுத்த பெறும் காலமே, தாய்மொழி வழி மாணக்கருக்கு அறிவுறுத்த பெறும் காலமே தமிழ்த்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். அடுத்து காப்பிய கல்வி. காப்பிய கல்வினா கேள்விப்பட்ட காப்பியங்கள்னு சொல்லி ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த காப்பிய வழி கல்வி நம்ம எப்படி பெறுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று. கவனிங்க, வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் நிறையா இருக்கு. நம்ம வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் நிறைய இன்பத்துறைகள் இருக்கு. அதில் காவிய இன்பமும் ஒன்று, காவியங்களோட இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். அதை என்ன சொல்லலாம், நம்ம தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? நம்மளோட தமிழர்கள் அந்த பாட்டின்பத்தை நுகரணும். அப்போனா நம்ம எங்கே செல்லணும்? இலக்கியங்களை போய் தேடணும். அந்த தமிழ் இலக்கியங்களில் போய் பார்த்தா தான் என்ன செய்யலாம், நம்ம அந்த தமிழ் இன்பங்களை இலக்கியங்களிடையே நம்ம பெறலாம். தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் நிறையா இருக்கு. அதில் என்னென்ன அப்படின்னாக்க, இயற்கை ஓவியம் என போற்றப்படுவது 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. 10 பாட்டு நூல்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 8 தொகை நூல்களும் சொல்லியிருக்கேன். 10 பாட்டுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், நற்றிணை, குறுந்தகை அப்படின்னு. இது 8 தொகை நூல்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 10 பாட்டு சொல்லியிருக்கேன். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். அதில் பாருங்க, இப்போ 10 பாட்டு இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது என்னது, 10 பாட்டு. அடுத்து இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம் அப்படிங்கிறது எதுன்னா கலித்தொகையை சொல்லுவோம். கலித்தொகை எதில் வரும் அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று வரும். அடுத்து இயற்கை வாழ்வில்லம் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்க திருக்குறள். இந்த திருக்குறள் எதில் வரும் அப்படின்னாக்கா 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு. இயற்கை இன்ப வாழ்வு அப்படிங்கிறது எதை சொல்லுவோம், இன்ப வாழ்வு நிலையங்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் அதை பற்றி சொல்கிறது எதுனா கம்பராமாயணம். இயற்கை அன்பு, எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னது எதுனா பெரிய புராணம். அடுத்து இயற்கை இறை உரையுள். நம்ம இயற்கை இறை உரையுள் அப்படிங்கிறது எதுனா தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும்னா இன்ப அன்பு நம்மள்கிட்ட நிறைய பிறக்கும். அதை நம்மளால சொல்லால் சொல்ல முடியாது, இது இயலாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டிற்கும் பிறருக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ. அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். மாணவர்களாகிய நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை சார்ந்து இருக்கிற நூல்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அதன் மூலம் நாம என்ன பண்ணணும், அதனோட இன்பத்தை பெற்று அதன் மூலம் நாம என்ன செய்யணும், இன்பத்தை நுகர வேண்டும் அப்படின்னு திருவிக அவர்கள் எதுலேருந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த காப்பிய கல்வியிலேருந்து சொல்லியிருக்காங்க. காப்பிய கல்வியில் என்னென்னு சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காவிய இன்பம் அப்படின்னு சொல்லலாம் கொஸ்டினில் கேட்டால். அடுத்து அந்த காப்பிய கல்வியில் குறிப்பிடப்படும் நூல்கள் எது அப்படின்னாக்க இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எது அப்படின்னாக்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் அப்படின்னு சொல்றது எதுனா சிந்தாமணி. அடுத்து இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்ற நூல் அப்படின்னாலாம் கேட்கலாம். இதெல்லாம் காப்பிய கல்வியாக குறிப்பிடப்படும் நூல்கள். இதை நாம படித்து இளைஞர்களாகிய நாம என்ன செய்யணும், பிறர்க்குரிய இன்பத்தை பெற்று அதை அதனோட இன்பத்தை நாம நுகரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இயற்கை கல்வி. நம்ம பார்த்தது முதல்ல காப்பிய கல்வி, அடுத்து இயற்கை கல்வி. இயற்கையை பாருங்க. இப்போ இயற்கைனா நம்ம எதை சொல்லுவோம், காடுகள், மலைகள், இதெல்லாம் நம்ம இயற்கைன்னு சொல்லுவோம். இந்த இயற்கை சார்ந்த இடங்களை நம்ம நேரடியாக போய் கண்டு கழித்து அதை பார்த்து இது பண்ணாதான் நம்ம இயற்கைன்னு. இப்போ இந்த பிக்சரை பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா படத்தை பார்த்து நீ அதனோட இதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நீ என்ன செய்யணும், அந்த
ஏட்டுக்கல்வியை விட்டுட்டு எங்கே போகணும் அப்படின்னா இயற்கை சார்ந்து நீ போய் உன்னோட தேடல் இருக்கணும். அப்போ எங்கே போகணும்? காடுகள் எல்லாம் போய் பார்க்கணும், மலைகளை பார்க்கணும், ஆறுகள், ஏரிகள், இந்த குளங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் ஒன்றாகும். உன்னோட இயற்கை கல்வி நேரடியாக பார்த்து எழுதுனாதான் அதனோட கல்வியை நீ புரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்க, நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று. இப்போ இயற்கை நிலையங்கள்லாம் என்னென்ன சொன்னேன்? காடுகள், அடுத்து ஆறுகள், குளங்கள், ஏரிகள், மலைகள் இதெல்லாம் போய் நீ என்ன பார்க்கணும்? அந்த நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று அந்த இடங்கள்ல எல்லாம் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்களானால் இயற்கையோடு இந்த வாழ்வு நடக்க வல்லவர்களாவீர்கள். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் வந்து இதுக்கு போனோம், பறவைகள் சரணாலயம் பார்க்க போனோம். அப்போ பறவைகளை பற்றி உங்களுக்கு புக்கில் சொல்லாமல் நேரடியாக அங்கே போய் பார்த்ததுனால என்ன பண்ண, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது போன்ற இடங்களுக்கு நீ என்ன செய்யணும்னா நேரடியாக போய் பார்க்கணும். அப்போ அந்த இயற்கையோடு இந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நிலத்திலும் தோய்ந்து நினையுங்கள். இப்போ நீ என்ன இதெல்லாம் பார்க்கலாம், அந்த பசுமையாக இருக்கிறது, மேகத்தோட வெண்மை, விண் வழங்கும் அந்த வெண்மைகள், நீல நிறங்கள், இதெல்லாம் நீ என்னன்னா உன்னோட மனசில் தோய்ந்து அப்படியே நினச்சி பார்க்கணும். தோய்ந்துன்னா உன்னோட மனசில் நினைத்து பார்க்கணும். அடுத்து காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழும் காட்சியை நெஞ்சில் எழுதுங்க. காலையில் வந்து என்ன அப்படின்னாக்கா அதிகாலை சூரியன் உரிக்கும் போதும் திரும்ப மறையும் போதும் இதெல்லாம் என்ன செய்யணும்னா உன்னோட மனசில் அதெல்லாம் கற்பனையாக நினைச்சு பார்த்து அதை எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இயற்கை கல்விங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏட்டில் மட்டும் பார்க்காம இயற்கையாக போய் நேரடியாக நின்று காடுகளில் ஒரு மரத்துக்கு கீழே நின்று விண்ணையும் மண்ணையும் நோக்கி அதில் உள்ள அந்த வடிவங்களையெல்லாம் கற்பனையாக உன்னோட நெஞ்சில் ஏற்றி அதை ஓவியமாக கற்பனை செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அருவி முழவும். அருவி என்ன செய்யும்? கொட்டும் போது அப்படியே மத்தளம் கொட்டுரும். அந்த முழவு இசைத்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். குயில் குரலும், குயில் இசைக்கும் போது அந்த குரலும், வண்டோட இசையும், மயிலோட அகவலும், மலரோட மனமும், தேனின் இனிமையும், தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருத்தாகும். இதெல்லாம் நம்ம கற்பனையில நீ பார்த்தா உனக்கு தெரியாது. நேரடியா போய் அருவி முழங்குறது, குயிலோட குரல், வண்டோட இசை, மயில் எப்படி அகவுது, மலரோட மனங்கள் எப்படி இருக்கு, இதான் மலர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உன்னை ஏட்டுல ஒரு புக்கில் காமிச்சாக்கா அதனோட மனத்தை உன்னால் நுகர முடியாது. தேனோட இனிமை, தேனை வந்து குடிச்சு பார்த்தா தான் அதனோட இனிமை தரும். தென்றல் வீசுறது வந்து நம்மளோட அந்த உடம்புல சிலிர்க்க வைக்கணும் பார்த்தியா, அதெல்லாம் என்னென்னா நம்மளோட புலன்களுக்கு விருத்தாகும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க நேரடியாக போய் கண்டு கழிச்சாதான் இதனோட இன்பத்தை நாம் நுகர முடியும். இயற்கை அன்னையை பாருங்கள், இயற்கை அன்னையை பாருங்கள். அங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்தும். அந்த செடிகள்லாம் எப்படி இருக்கும்? எல்லா செடியும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில செடிகள் என்ன ஆகும்? பூமியில் படர்ந்து கிடக்கும். சில செடிகள் உயரமாக வளரும். சில செடிகள் குறுஞ்செடிகளாக இருக்கும். சில செடிகள் புதர் செடிகளாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீ நேரடியாக போய் காடுகளில் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் உற்று நோக்கி. அடுத்து சில கொடிகள் என்ன ஆகும்னா சுருண்டு சுருண்டு படர்ந்து இருக்கும். சில மரங்கள் வந்து நீண்ட கிளையாக இருக்கும். சில இது என்ன அப்படி இருக்கும்னாக்க சில கிளைகள் படர்ந்திருக்கும், சில கிளைகள் தனிந்திருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அடுத்து கிளிக்கு வளைந்த மூக்கும், யானைக்கு துதிக்கையும், மானிற்கு கொம்பும், இதெல்லாம் அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீ சிந்தித்து பார்க்கணும். கிளி மூக்கு ஏன் சிகப்பாக இருக்குது, யானையோட துதிக்கை என்ன ஏன் அப்படி இருக்குது, மானிற்கு கொம்புகள் ஏன் அப்படி கிளக்கலையாக அமைந்திருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் போய் பார்த்துட்டு சிந்தனை செய்யணும். அடுத்து அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும், காலையில் ஞாயிறு எப்படி வருங்கிறதையும் பார்க்கணும். அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும், பறவைகள் பறந்து செல்வதையும், கால்நடைகளின் மணி ஓசையையும் காணுங்கள். இப்போ சாயந்தரம் நேரம் என்ன பண்ணுவாங்க? அந்த
சூரியன் போய் மறையிற நேரத்தை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும். இதை வந்து நேரடியாக நம்ம பார்த்தா தான் அதனோட அழகுக்கு நம்மளால ரசிக்க முடியும். அடுத்து பறவைகள் என்ன செய்யும்? ஈவினிங் அப்படியே அதனோட இருப்பிடத்திலேருந்து போயிட்டு திரும்ப தன்னோட இடத்துக்கு வரும். அது மாதிரி பறந்து செல்றப்பையும் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு போகும், போயிட்டு திரும்ப வரும்போது அந்த மணி யோசையும் கேளுங்கள். இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று தான் என்ன பண்ணாங்க, சங்க புலவர்கள் அதை பற்றி எழுதுனாங்க. ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், ஏட்டுக்கல்வியில தான் படிக்கிறோம். இப்போ இந்த சங்க புலவர்களாக யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இளங்கோ. இளங்கோ வந்து யாரு? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடுத்து திருத்தக்க தேவர், அடுத்து திருஞான சம்பந்தர், அடுத்து ஆண்டாள், அடுத்து சேக்கிலார், அடுத்து கம்பர், அடுத்து பரஞ்சோதி. இவங்கெல்லாம் யாருன்னா இயற்கை கோலத்தை தன்னோட எழுத்து ஓவியத்தில் எவ்வாறெல்லாம் இறக்கி இருக்கின்றனர் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், படிச்சு பார்த்து ஆராயுங்கள். அடுத்து நம் தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதே உணர்வீர்கள். இந்த தமிழ் காவியங்களை எல்லாம் படிச்சீங்கன்னா ஓவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்மளோட இந்த இயற்கை கல்வியிலனா நம்ம இயற்கையை நேரடியா சென்று பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இயற்கையோட இன்பத்தை யாரெல்லாம் இந்த புலவர்கள்லாம் எந்தெந்த புலவர்கள் எந்தெந்த காவியங்கள்ல இயற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க, பார்த்து அதனோட உண்மைகளை உணருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் இசைக்கல்வி. இப்ப இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது. இப்ப நிறைய பேர் பாடலாம் பாடுறாங்க. அப்ப அந்த பாடல் கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை, இசை பயிற்சி தேவை. அப்ப இசை கல்விங்கிறதும் நமக்கு ஒன்று. இப்ப இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது. இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. எல்லாராலையும் பாட முடியும்னா முடியாது. சில பேருக்கு இயற்கை அவங்களுக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாத இசை இன்பத்தை அதல் நுகர பயில்வீராக. உங்களால பாட முடியல அப்பனா அந்த பாடலை கேட்டு அதனோட இன்பத்தை நீங்க நுகரனாலும் பயில்வீராக. பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். பழைய தமிழர்கள்லாம் இசைத்துறையின் நிலையை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது, அந்த லகரங்களை நினைக்கும் போதே அமிழ்தோறுகிறது. கொடிய காட்டு வேலங்களையும் பாணர்தம் யாழ் மயங்குற செய்யுமாம். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, காட்டு மத யானைகள் வேலங்கள் இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, காட்டு விலங்குகளை எல்லாம் என்ன செய்யும்னா அந்த யாழ், இவங்க அந்த இசைக்கிற யாழ் என்ன செய்யுமா, மயங்குற செய்யுமா. இப்ப அந்த யாழ்லாம் எங்கே? இனி இசைப்புலவர் தொகை நாட்டில் பெருக பெருக நாடு பலவழியும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை. ஆகவே அத்துறை மீது மாணவர் கருத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த துறை மீதும் கருத்து செலுத்துவீராக. இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா, அந்த யாழ் நம்ம நாட்டில் பெருகி வளரணும்னா மாணவர்களாகிய நீங்கள் இசைத்துறையிலையும் என்ன செய்யணும், பயில வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம். ஏடென்று கல்வி. கல்வினா ஏட்டில் உள்ளது மட்டும் கல்வி கிடையாது. சில பேர் எழுதுவார்கள் பேசுவார்கள், அதுவும் கல்வி. எழுதும் பேசும் இயலென்று கல்வி. அந்த எழுதுற பேசுற அந்த இயல் கூட கிடையாது கல்வி. பலர் கெட்டா தென்னும். பலருக்கு இந்த கல்வி எனக்கு எட்டாது, என்னால முடியாது அப்படின்னு சொல்றதும் கெட்டாதென்னும். வீடென்று கல்வி, வீட்டில் உள்ளதான் கல்வி. இதெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி. இதெல்லாம் நான் படித்து ஒரு தேர்வு தர்றதும் கல்வி கிடையாது. அது கல்வின்னா எப்படி இருக்கணும்னா, அது வளர்ச்சியோட வாயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். யார் அப்படின்னா குலோத்துங்கன். கவனிங்க, ஏடென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி. அது வளர்ச்சியின் வாயில் தான். அந்த கல்விங்கிறது எதுன்னா, வளர்ச்சியோட ஒரு நாட்டோட வளர்ச்சியில வாயில இருக்கிறதா கல்வி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாக்க குலோத்துங்கன். அடுத்து நாடக கல்வி. இப்ப கவனிங்க, நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். நாடக கல்வி நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். இடைக்காலத்துல நாடகங்களால் நிறைய தீமைகள் விளைந்தது, அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. ஆனால் இப்போதைக்கு உள்ள நாடகம் நல்ல நிலையிலேயே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம அவர் திருவிக்கா வாழ்ந்த காலத்திலையும் சரி, அடுத்து என்னது
இப்போ உள்ள நாடக நிலைமையும் ரொம்ப எப்படி இருக்குன்னா நன்மையில் கிடையாது. அது நாடகம்னா எப்படி இருக்கணும்னா நம்மளோட புத்துயிர் வழங்குற வழியில் இருக்கணும். நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்குறதாக நல்ல நாடகங்களாக அமைய வேண்டும். இப்போ நடக்கிற சீரியலில் உள்ள அந்த கொடுமைப்படுத்துறது, மகளை கொடுமைப்படுத்துறது, அடுத்து யாரை பழி வாங்கலாம்னு நினைக்கிற அந்த மாதிரி நாடகங்கள் கிடையாது சீரியலில் வர்ற நாடகங்கள். நாடகங்கள்னு அப்போ எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க ஹரிச்சந்திர நாடகம், இந்த மாதிரி உள்ள நாடகங்கள், அப்போ உள்ள நாடகங்கள், அடுத்து சமுதாயத்தை சீர்திருத்துகிற நாடகங்கள், மக்களுக்கு நல்வழியை காட்டுற நாடகங்கள், இது மாதிரி நாடகங்கள் தான் இருக்கணும். இந்த மாதிரி நாடக கல்வியை தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பயில வேண்டும். இப்போ நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். இடைக்காலத்தில் நாடகக்கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய நாடகம் நன்னிலையில் இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை. நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணக்கரை அதன்கண் தலைப்படுமாறு செய்தல் தமிழ் பெரியோர் முயல்வராக. இதற்கு தமிழில் பற்றுள்ள பெரியோர்கள்லாம் இதை என்ன பண்ணணும், முயற்சி செஞ்சு மாணவர்களை நல்ல நல்வழியில் கொண்டு போகிற நாடகங்களை பயில வைக்க வேண்டும் அப்படின்னு திருவிக்கா அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து அறிவியல் கல்வி. இப்போ நம்மளோட நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கல்வி எது அப்படின்னா, உலக வாழ்விற்கு மிக இன்றியமையாதது எது அப்படின்னா அறிவியல் கல்வி. இப்போ நம்மளோட காலையில் எழுந்திருச்சு நம்ம இரவு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுகிற அந்த இயந்திரங்களோட செயல்பாடுகள், இணையவழி செயல்பாடுகள், இதெல்லாம் எப்படி அப்படின்னா அறிவியலோட வளர்ச்சி. இப்போ காலையில் எழுந்திருச்சு நீ குளிக்க போனோடனே வெந்நீரில் குளிக்க, அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அடுப்பு பற்ற வச்சு எரித்து வெந்நீரில் குளிப்போம். இப்போ என்ன பண்ணுற, போய் சுவிட்சை போட்டோன்னே சுடுதண்ணீர் வேணுமா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதனோட வளர்ச்சினா அறிவியல் வளர்ச்சி. அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம், அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு மாவு உருவாக்குறதுக்கு அப்போ ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க, இப்போ பண்ணுறாங்க கிரைண்டரு. சட்னி அரைக்க அப்போ அம்மி, இப்போ என்ன ஆகுது. இந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சிகள்லாம் எதுன்னா அறிவியல்னால தான் இந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த அறிவியல் இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், இமெயில் இன்டர்நெட்டுங்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். அந்த அளவில் இருக்கும்போது நமக்கு எந்த கல்வி முக்கியம் அப்படின்னா அறிவியல் கல்வி முக்கியம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாரு. உலக வாழ்விற்கு மிக இன்றியமையாதது எதுனா அறிவியல் என்னும் அறிவுக்கலை. உடற்கூறு, உடல் ஓம்பு முறை, உடலில் நம்மளுக்கு என்னென்ன பாகங்கள் இருக்குது, உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், அடுத்து பூத பௌதீகம், அடுத்து மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றின் மேல், அடுத்து கோள்களோட இயக்கம், கணிதம், அகத்திணை முதலியன அறிவியல் கல்வியில் வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவதால் பெற்ற அந்த பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் என்ன அப்படின்னா கொழு கொம்பு போன்றது. நாம் முன்னோர்கள் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியலே தேவை. இக்காலத்தில் உள்ளதோட நம்ம உறவு கொள்வதற்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா அறிவியலே. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்களை இளைஞர் உலகில் வளர வேண்டும். அப்போ இளைஞர்கிட்ட என்ன வேணும், அறிவியல் பற்றிய சிந்தனைகள் நல்லா வளர வேண்டும். அது மக்களிடையே அந்த அறிவுக்களை மாணவர்களிடையே பெருக வேண்டும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க ஏட்டுக்கல்வி, அடுத்து என்ன பார்த்துருக்கோம், தாய்மொழி வழி கல்வி, தமிழ் வழி கல்வி, காப்பிய கல்வி, இயற்கை கல்வி, இசைக்கல்வி, நாடக கல்வி, அறிவியல் கல்வி. இந்த மாதிரி கல்வியின் பல்வேறு துறைகளை பற்றி நாம் இது வரைக்கும் பார்த்தோம். அந்தந்த துறைகளில் என்னென்ன இருக்குது. இப்போ ஏட்டுக்கல்வினா நம்ம ஏட்டை மட்டும் படித்தா பத்தாது, அதனோடதை என்ன செய்யணும், நேரடியாக பார்க்கணும். அடுத்து இயற்கை வழி கல்வி அப்படிங்கிறத நாமளும் இயற்கையிலே போய் நின்று ஒரு மரத்தின் அருகில் நின்று அதை பற்றி பார்க்கணும். அடுத்து காப்பிய கல்வி, காப்பிய கல்வியில் அந்த இயற்கை புலவர்கள்லாம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத அதை படித்து சுவைக்க வேண்டும். அடுத்து நாடக கல்வி, நாடக கல்வி மூலம் நம்ம என்ன செய்யலாம், இசைக்கல்வி மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்று தெளிவு பெறுதல் வேண்டும் அப்படின்னு திருவிக்கா நம்மளோட பாடப்பகுதியில் பல்துறை கல்வின்னு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ மதிப்பீடு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், பாடம் நடத்தும் போதே அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது, நம்ம அறியாமை நம்ம
நம்மள்கிட்ட ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். நம்மளை நல்ல அறிவை விளக்க பெற வைப்பது எது? விளக்கா, கல்வியா, விளையாட்டா, பாட்டா? நம்மளோட அறிவை விளக்குவது எது அப்படின்னாக்க கல்வி. கவனிங்க, என்ன வரும் அப்படின்னாக்க கல்வி. அடுத்து கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எது? நான் சொன்னேன் இளமையில் கல் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இங்கே என்ன வரும்? இளமை. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? இரண்டாவது வினாவிற்கு இளமை. அடுத்து மூன்றாவது வினாவிற்கு இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் எதுக்கு கருவியாக இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம எந்த தொழிலில் நுழையலாம் அப்படிங்கிறது தானே நம்ம இன்றைய கல்வி கருவியாக கொள்ளும். அப்போ எது வரும் அப்படின்னா தொழிலில். அடுத்து இப்போ கவனிங்க, நாம் இதுவரைக்கும் பார்த்தது பல்துறை கல்விகள். இப்போ உன்னோட புக்கு எடுத்துக்க, புக்கு எடுத்துக்கிட்டு புக் பேக் கொஸ்டின்லாம் சொல்கிறேன், அதை அப்படியே நீ பார்த்துக்கணும். அடுத்து நிரப்புக அப்படின்னு இருக்குது. பக்க எண் 78ல் கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். இப்போ நம்ம தமிழ் மொழியில் கலப்பு குறியீடுகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கேன்? டேஸில் என்ன வரும் அப்படின்னாக்க கலப்பில் வளர்ச்சி உண்டு. மொழிகள் கலக்கிறதுனால நமக்கு என்ன உண்டு? வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். அடுத்து புற உலக ஆராய்ச்சிக்கு எது கொழு கொம்பு போன்றது? நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணுறோம் போய், அப்போ எது நமக்கு தேவைப்படுகிறது மாணவர்களாகிய நமக்கு அப்படின்னாக்க அறிவியல். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. அடுத்து வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது. இப்போதான் சற்று முன்னாடி நடத்தினேன், தெரியுதான்னு பாருங்க ஆன்சர். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது எது அப்படின்னாக்க காவிய இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ காவிய இன்பம் ஆகும். இயற்கை ஓவியம் அப்படின்னு எதோ சொல்கிறோம் அப்படின்னாக்க 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் பரிணாமம் பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு அப்படின்னாக்க பெரிய புராணம். இப்போ நான் நடத்தின பாடத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறேன், தெரியுதான்னு பாருங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறத வச்சு. இன்றைய கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை? இன்றைய கல்வி முறைகள் எப்படி இருக்குது? நம்ம ஏட்டுக்கல்வியாகவே இருக்குது. அதை எப்படி பயிரணும் அப்படிங்கிறது. அடுத்து தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது? நம்மளோட தாய்மொழி வழி கல்வி வாயிலாக தான் தாய்நாடு அப்படிங்கிற பெயர் வருது. திருவிக்கா சங்கப்புலவர்களாக குறிப்பிடப்படும் பெயர்களை நான் சொல்லியிருக்கேன். யாராரு? இளங்கோவடிகள், திருத்தக்க தேவர், அடுத்து திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், இவங்களெல்லாம் சொன்னோம். தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா என்ன கூறுறாரு? அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை? காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. இதெல்லாம் உன்னோட புக்லேயே இருக்குது. அந்தந்த பகுதியில் நீ என்ன பண்ணிக்கிற குறித்து படிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு 4வது இயலில் இன்னைக்கு பார்த்தது பல்துறை கல்வி. இந்த பல்துறை கல்விகள் பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. உங்களுக்கு என்னைக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோமோ அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? டெஸ்ட்டுக்கு படித்து எழுத ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.